இப்போ சில வெல் நோன் ரிசல்ட்ஸை பார்ப்போம். ரிசல்ட் 1 S1 is to S2 is to S3 equals 1 is to 3 is to 5 அப்படியே போயிட்டே இருக்கும் 7 8 எக்ஸெட்ரா. இதனுடைய மீனிங் என்ன சொன்னால் நான் சொல்கிறேன். If a particle starts from rest and travels with constant acceleration, then the ratio of displacements in successive equal intervals of time will be in the ratio of 1 is to 3 is to 5 is to 7 அப்படி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து let's take for example a particle is moving along this straight line, இப்படி போகிறது, ரைட் சைடாக போகிறது. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏல வந்து u is equal to 0, that is starting from restலேருந்து போகிறது. அப்புறம் வந்து let us take, now it takes now t0 seconds to travel up to b. அப்புறம் 2 t0 செகண்ட்ஸில் சியில் வந்துடுறது. அப்புறம் 3 t0 செகண்ட்ஸில் டிக்கு வருது. தட் இஸ் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் t0, இன்னொரு t0, இன்னொரு t0. அப்போ வந்து பியில் இருக்குது, சியில் இருக்குது, டியில் இருக்குது வச்சுட்டான்னா, தென் த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்சஸ் S1 is to S2 is to S3 பார்த்தா 1 is to 3 is to 5 is to 7 இந்த ரேஷியோவில் போகும். இதனுடைய ப்ரூஃப் எப்படின்னா சிம்பிள். நவ் we know that because u is equal to 0னால நம்ம we can use that equation s equal to ut plus half at squared u 0 ஆகிறதுனால half at squared. therefore s1 னா half a t0 squared. அப்புறம் s1 plus s2 மொத்தமாக சேர்த்து up to c வரைக்கும் பார்த்தான்னா 2 t0 is a time இருக்கிறதுனால it becomes 4 t0 squared. therefore நம்ம இப்போ வந்து s2 மட்டும் பார்த்தான்னா it is equal to 3 t0 squared வருது. அதனால் proportion, that is now the ratio of S1 to S2 பார்த்தான்னா 1 t0 squared is to 3 t0 squared 1 is to 3 வருது. அதே மாதிரி இதுக்கு போட்டு பார்த்தான்னா இப்போ வந்து டோட்டல் 3 t0க்கு போட்டான்னா 9 t0 squared proportion. அப்படின்னா இது மட்டும் வந்து 9, இது up to 9 minus 4 போட்டால் 5. that means S3 மட்டும் பார்த்தாங்கன்னா 5 ரேஷியோ. therefore 1 is to 3 is to 5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேயா, that is a proof of this. இப்போ வந்து now simple questions, இதெல்லாம் வந்து past asked question பார்த்தானா எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. application of this knowledge about the well known result எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, take this particular question. ratio of distances traveled by the freely falling. free falling என்ன, starting from u equal to 0, அந்த acceleration constant g. அதனால் it now conforms to நம்மளுடைய வெல்னோன் ரிசல்ட்டை நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். என்ன கேட்குறான் அவன், what is the ratio of distance traveled in the first, second, third and fourth second. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின், அப்படியே டைரக்ட் கொஷின் கேட்குறான். என்ன ரேஷியோ போடணும், 1 is to 3 is to 5 is to 7 போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேயா, நவ் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், a particle starts its motion from rest under the action of a constant force. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், பிகாஸ் மாஸ் கான்ஸ்டன்ட்டு. அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் வேறு கொடுத்துட்டான். therefore இட்ஸ் நோ டைரக்ட்லி நம்மளுடைய கண்டிஷன்ஸை மீட் பண்ணுறது. இஃப் த டிஸ்டன்ஸஸ் கவர்ட் இந்த ஃபஸ்ட்டு 10 seconds, நம்மளுடைய இது பிரகாரம் t0னா இப்போ வந்து 10 எடுத்துக்கணும், இஸ் ஈக்குவல் டு S1. அண்ட் தென் த ஃபஸ்ட்டு 20னா என்ன, 2 t0, 2 t0ல் S2. அப்படின்னா நம்ம அர்த்தம் என்ன அர்த்தம், 1 is to 3ங்கிறது ஃபஸ்ட்டு t0, செகண்ட் t0, ஃபஸ்ட்டு 10 seconds, செகண்ட் t0 செகண்ட்னா 1 is to 3. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 10 is to ஃபஸ்ட்டு 20 போட்டால் என்ன பண்ண, 1 ஆட் பண்ணால் 1 is to 4. ஆக்சுவலாக 1 is to 4 is a ரேஷியோ. அப்போ என்ன அர்த்தம், செகண்ட் S2 is equal to 4 S1. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, சிம்பிளாக தான் இருக்குது. நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின், body start from rest. What is the ratio of the distances traveled by the body during the 4th and 3rd seconds? அப்புறம் 3rd seconds என்ன பண்ணணும், இப்போ வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அஸ்யூம் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ 3rd second என்ன, இப்போ அப்போ 1 is to 3 is to 5, இதனுடைய ரேஷியோ 5 வருது. இது வந்து 7 எடுத்தாப்போல். therefore என்ன கேட்குறான், 4th 2 இதுனா 7/5 டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டோன் ஃபால்ஸ் ஃப்ரீலி ஃப்ரம் கிராவிட்டி, அண்டர் கிராவிட்டி. ஃப்ரீ அப்படின்னா u is equal to 0 போட்டு, கிராவிட்டி a is equal to g போட்டான்னா directly confirm. It covers H1, H2 and H3 in the first 5 seconds,
next 5 seconds, third 5. அப்படின்னா அர்த்தம் h1 is to h2 is to h3 is equal to 1 is to 3 is to 5 போடணும். போட்டால் என்ன வரும்? h1 is to h2 is to h3 1 is to 3 is to 5 போட்டால் கரெக்டாக இதுதான் மீச்சு. பிகாஸ் h2 is equal to 3 times h1, h3 equal to 5 times h1. இது ஒன்று டிக் ஆகுது. இது டைரெக்டாக டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். What will be the ratio of the distances moved by a freely falling body from rest in the 4th and 5th seconds of journey? இதே தான் இது ஸ்டார்ட் freely falling starting from rest and the acceleration constant g. The 4th and 5th போட்டால் என்ன? 1, 3, 5, 7 and then this is 9. Therefore 7 is to 9. டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. A small toy starts moving from the position of rest under constant acceleration. அவ்வளோதான் விஷயம். If it travels distance of 10 meters in t seconds, distance traveled by the toy in the next t seconds will be 1 is to 3 போட்டால் 30 meters. Okay, yeah. Next question பாரு. Now, water drops are falling from a nozzle of a shower onto a floor from a height of 9.8 meters. 9.8 நம்ம ஆக்சுவலாக நம்ம 10 கூட மனக்கணக்கு போட்டுக்கலாம். The drops fall at a regular intervals of time. ஓகே, இப்போ நான் இதை வந்து ட்ராயிங் போட்டு காமிச்சேன்னா இங்கே கிரவுண்டு மேலே ஹைட்லேருந்து ஹைட்டு வந்து 10 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கான். 10 வச்சுக்கோ. அப்புறம் இங்கேருந்து வந்து ட்ராப்லெட்ஸ் ஆர் ஃபாலிங். என்ன சொல்கிறான்? அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் when the first drop strikes the floor. இது ஃபஸ்ட்டு ட்ராப் இங்கே இருந்ததுன்னா then the third drop begins to fall. இதுதான் தேர்ட் ட்ராப். அப்படின்னா நடுவில் எங்கேயோ செகண்ட் ட்ராப்பு இங்கே இருக்க போகிறது. ஈக்குவலாக இருக்காது. பிகாஸ் distance will be first timeல it will be lesser. ஆனால் இந்த distance will be lesser, இந்த distance will be more. அது நமக்கு தெரியறது. எனிவே doesn't matter. நம்ம ஒன்றும் ட்ராயிங் நம்ம ஒன்றும் ஸ்கேலுக்காக நம்ம ஒன்றும் போட போகிறது இல்லை. therefore assume this note 2. Then third drop fall. Then locate the position of the second drop from the floor where the first drop strikes the floor. என்ன சொல்கிறான்? இந்த ஹைட்டு என்ன? h அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஓகே, given the total height is 10 meters like this. ஓகே, நமக்கு தெரியும். நமக்கு இப்போ இந்த செகண்ட் ட்ராப் வந்து let us say now this much time it has traveled. என்ன சொல்கிறோம்? ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ட்ராவல். அப்படின்னா என்ன? தென் த ஃபஸ்ட் ட்ராப் வந்து டபுள் த டைம் ட்ராவல் ஆகிருக்கு. தட் மீன் நவ் திஸ் இஸ் டு திஸ் இஸ் 1 is to 3. அப்படின்னா வந்து டோட்டல் இது வந்து 4னா 10 அப்படின்னா 3னா 7.5. டைரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் யூஸிங் திஸ் பர்டிகுலர் வெல் நோன் ரிசல்ட். 7.5 9.8 + 7.35 வரப்போகுது. ஓகேயா? சரி, we are seen enough PYQs on the first well known result. We'll go to second well known result. Second well known result என்னன்னா இதுக்கு ஆப்போசிட். தட் இஸ் ஃபஸ்ட் well known result ஈக்குவல், தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். செகண்டு வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ட்ராவல் பண்ணுற S1 S2 ரேஷியோ என்ன? 1 is to 3 is to 5. இப்போ வந்து உல்டா கொஸ்டின். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்டு அண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ரேஷியோ ஆஃப் டைம் ரேஷியோ. ஓகே, ஃபஸ்ட் ரேஷியோ வாஸ் டிஸ்டன்ஸ் ரேஷியோ கிவன் டைம் இஸ் ஈக்குவல். செகண்ட் திஸ் திங் இஸ் நவ் செகண்ட் வெல் நோன் ரிசல்ட் வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டைம் ரேஷியோ என்ன சொல். ஓகே, டைம் ரேஷியோ வெல் நோன் ரிசல்ட் என்ன சொல்கிறதுனா T1 is to T2 is to 3 is √1 is to √2 minus 1 is to √3 minus √2 etc. ஓகே, தட் இஸ் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ நான் வந்து உனக்கு ட்ராயிங்கில் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல போட்டிருக்கு. இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் பார்ட்டிக்கல் ரைட் சைடாக போகிறது. ஸ்டார்டிங் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அட் ரெஸ்ட்னா u = 0. ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டு அதே சுச்சுவேஷன் தான் போன இது மாதிரி தான் இதுவும். இதில் வந்து இப்போ வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ் டைம் இது வந்து S0 டிஸ்டன்ஸில் B பாயிண்ட்டு, அப்புறம் 2 S0 டிஸ்டன்ஸில் C பாயிண்ட்டு, அப்புறம் 3 S0 டிஸ்டன்ஸில் D பாயிண்ட்டு. இதுக்கான போகிற டைம் வந்து T1. அப்புறம் இங்கிருந்து இங்கே போகிற டைம் T2, இங்கிருந்து இங்கே போகிற டைம் T3. therefore then what is the ratio of T1 is to T2 is to T3 இதுதான் கொஷின். இப்போ வந்து வெரி சிம்பிள்.
இப்போ வந்து எஸ் நாட்டுக்கு T1 இப்போ u ஈக்குவல் 0 half a T1 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எஸ் நாட்டு. அப்புறம் தென் இது ரெண்டும் சேர்த்து என்ன இப்போது 2s நாட் டிஸ்டன்ஸ்னா அப்போ வந்து T1 + T2 proportional. Therefore now இப்போ இந்த கேஸில் we can say s நாட் is proportional to s நாட் equal to 1 வச்சுனா அப்படின்னா T1 proportional to √1. அப்புறம் T1 + T2 put together proportional to √2. அப்படின்னா T2 alone is √2 - 1. 1 is to √2 - 1 போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ வந்து இது T1 + T2 + T3 proportional to 3s நாட் அப்படின்னா √3. T1 + T2 + T3 whole squared is proportional to 3 அப்படின்னா T1 + T2 + T3 total is proportional to √3. அப்படின்னா என்ன இது வந்து this is 1 is to √2 - 1 is to √3 - √2 இந்த டைம் T1 is T2 T3 is equal to இந்த ப்ரொபோர்ஷனில் இருக்க போகிறது. ஓகேயா? ஸோ அதுதான் தட் இஸ் த டெரிவேஷன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை நம்ம அப்ளை பண்ணி இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேயா? எப்படி? ஓகே, பாஸ்ட் ஆஸ்ட் கொஷின்ஸ். A ball is released from a height h. If T1 and T2 by the time required to complete first half and the second half of the distance respectively, released from that, therefore u equal to 0, a is equal to g constant. அதனால் வந்து first half second half, therefore it is √1 is to √2 - √1. ஸோ அதனால் இப்போ என்ன சொல்லணும், இப்போ T2 is √2 - √1 times T1. Okay, next question. A ball is thrown up vertically with a certain velocity so that it reaches a maximum height h. What is the ratio of the times in which it is at h/3 while going up and coming respectively? Okay, let me now explain. Now this requires a amount of drawing போட்டு நான் உனக்கு காமிச்சு ப்ரூவ் பண்ணணும். இப்போ சொல்கிறேன். Now இங்கிருந்து initial velocity a ball is thrown up. Okay. நம்ம இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கல, நமக்கு தேவையில்லை. என்ன சொல்கிறான்னா இப்போ வந்து டோட்டல் ஹைட் ரீச்டு இஸ் மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு இஸ் ஹெச் ஹைட் இட் ரீச்சஸ் ஃப்ரம் த கிரவுண்ட். இங்கே போயிட்டு மறுபடியும் திரும்பி வருது இல்லையா? இப்போ வந்து இந்த இது வந்து வாட் இஸ் த டைம் அட் விச் ஓகே அட் t ஈக்குவல் டு 0 இட் இஸ் கெட்டிங் த்ரோன் இனிஷியலி. அப்புறம் வந்து h/3 டிஸ்டன்ஸுக்கு போகும்போது டைம் t ஈக்குவல் டு T1 வச்சுக்கோ. அப்புறம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வருது இல்லை, திரும்பி அதே பாயிண்ட் h/3 ஹைட்டுக்கு வரத்துக்கு now time is at time t ஈக்குவல் டு T2. தட் மீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் போகிறதுக்கு டைம் வந்து T1, இது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இங்கே வரத்துக்கு மறுபடியும் டைம் T2. அப்படின்னா T1/T2 எவ்வளவு? T1/T2 இதுதான் கேட்குறான். T1/T2 எவ்வளோ ரேஷியோ கேட்குறான். ஓகே, இது இப்போ நம்ம வந்து நம்ம எப்படி போட போகிறோன்னா, இப்போ நம்ம இது ப்ராப்ளம் நமக்கு என்ன இது இருக்குது, வெல் நோன் ரிசல்ட் என்ன இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்னா இந்த கேஸில் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் நாட் 0. அப்போ என்ன பண்ண இதை வந்து ப்ராப்ளத்தை உல்ட்டா பண்ணினா மேலேருந்து கீழே பார்க்குறோம். ஓகே, ரிவர்ஸில் பார்த்தோன்னா என்ன, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் நவ் 0 சப்போஸ் மேஜர் ட்ராப். ஓகே, மேலே போகிறது கீழே போகிறது ரெண்டும் சிமெட்ரிக்கலாக சேம் தானே. ஓகே, டிட்டோ ப்ராசஸ் தானே. அதனால் கீழேருந்து மேலே அந்த ஹைட்டு போகிறதுக்கு பதிலாக மேலேருந்து ரிலீஸ் ஃப்ரம் ரெஸ்ட் மாதிரி நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரத்துக்கு என்ன டைம் ஆகும் ஆஸ் கம்பேர்ட் டு டோட்டலாக கீழே வரத்துக்கு என்ன டைம் ஆகும். பட் நமக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் டைம். இது h/3, இது another h/3, இது another h/3. Therefore now the time taken for the whole journey up to the height, இதுக்கு வந்து √3 is to இது √2. that means this part of itக்கு time taken proportional to √3 minus, நான் இதில் பேனால் எழுதி காமிக்கிறேன். Therefore இதுக்கு வந்து time taken is equal to time taken t is proportional to that, because not the actual time இல்லை. actual time இல்லை,
நமக்கு GHலாம் வரும். T proportional to √3 minus √2 நம்மளுடைய as per our well known result. Therefore இது வந்து நமக்கு வந்து இதுனா இது இப்போ டைம் வந்து T1 கொடுத்துருக்கு. இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கு, கீழே இந்த மேலே போச்சுன்னா T1 டயத்தில் இந்த பாயிண்ட்டுக்கு போய் சேர்றதுன்னா திஸ் இஸ் நோ யுவர் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். செகண்ட் என்ன ஆகுது, ஃபுல்லாக மேலே போட்டு மறுபடியும் வந்து இதே பாயிண்ட் கீழே வரத்துக்கு இப்போ வந்து இதனுடைய ப்ரொப்போர்ஷன் √2, அந்த டோட்டலாக போகிறதுக்கு √3. தேர்ஃபோர் இந்த T2 இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு √3 மேலே போயிட்டு மறுபடியும் √2 ப்ரொப்போர்ஷனல் √3 plus √2. அப்படின்னா என்ன அர்த்தம், வாட் இஸ் த ரேஷியோ நவ், √3 minus √2 by √3 plus √2 போட்டாச்சா. ஓகே, அவ்வளோதான் சமாச்சாரம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து we are going to go into well known result number 3. இதனுடைய பேர் என்ன, T1 T2 equal to T3 square. இதனுடைய இது என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, now we just see this. We will read this. From the top of a tower, a particle is projected under 3 cases, 3 cases. Okay, from the top of the tower length. In the first case, okay, for example, now this is our tower. Tower மேலே இந்த ஃபஸ்ட்டு கேஸில் மேலே தூக்கி மேல் நோக்கி வித் இனிஷியல் ஸ்பீடு u போட்டால் அது மேலே போயிட்டு ரீச் ஆகிட்டு மறுபடியும் கீழே இறங்குறது இல்லையா. இந்த டோட்டல் டைம் டு ரீச் த கிரவுண்ட் T1 வச்சுக்கோ. அப்புறம் தென் கேஸ் 2 என்னென்னா, வித் த சேம் இனிஷியல் வெலாசிட்டி டவுன்வர்ட்ஸ் த்ரோயிங். அப்படின்னா என்னென்னா, இது நம்ம u வச்சுட்டான்னா இதுவும் u வச்சுக்கணும். வச்சுன்னா டைம் டேக்கன் டு ரீச் த கிரவுண்ட் T2, அது கேஸ் 2. அப்புறம் கேஸ் 3 என்ன, ரிலீஸ் ஃப்ரம் ரெஸ்ட். அப்படின்னா ரெஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறான்னு இந்த ஃப்ரீ ட்ராப் பண்ணான்னா அதனுடைய டைம் டு ரீச் த கிரவுண்ட் T3. அப்படின்னா திஸ் இஸ் நவ் த ரிலேஷன் விச் யூ ஹேவ் டு நவ் ரிமெம்பர் as a well known result. T1 T2 equal to T3 square. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு ஹைட்லேருந்து மேல் நோக்கி ஒரு ஸ்பீடில் போடு, கிரவுண்டுக்கு ரீச் பண்ணுற டைம் T1. அதே கேஸ் 2 கீழ் நோக்கி அதே ஸ்பீடில் போடு, டைம் டேக்கன் இஸ் T2. அப்புறம் ஸ்பீடே கொடுக்காத, ரிலீஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அதே ஹைட்லேருந்து போகிற டைம் T3. அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் டைம் இருக்கும் இல்லையா T1, பிகாஸ் மேலே போயிட்டு கீழே வரது ஜாஸ்தி டைம் ஆகும் T1 இன்ட்டு செகண்ட் ஷார்ட்டஸ்ட் டைம், பிகாஸ் யூ ஆர் கிவிங் வெலாசிட்டி நம்ம டவுன்வோர்டாக நம்ம இப்போ த்ரோ பண்ணோன்னா இட் வில் பி த ஷார்ட்டஸ்ட் டைம் இட் ரீச் த கிரவுண்ட் இல்லையா, அது T2. இப்போ ஹையஸ்ட் டைம் இன்ட்டு த ஸ்மாலஸ்ட் டைம் must be equal to. இது ஃப்ரீ ட்ராப் கொடுத்தா வெலாசிட்டி கொடுக்காமல் இருந்தால் இட் வில் டேக் அ மிடில் கைண்ட் ஆஃப் அ வேல்யூ. மிடில்னா எக்ஸாக்ட் மிடில் இல்லை, அதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணுற போகிறோம். T3 ஸ்கொயர்ட். இன்ஃபேக்ட் நமக்கு மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க இது 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 ஈஸியாக தெரியும். திஸ் மீன்ஸ் T1 T2 is T3 ஸ்கொயர்ட். அப்படின்னா T3 இஸ் த ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் T1 and T2. ஓகே, அதுதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இஸ் T3 is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் T1 T2. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ப்ரூஃப் வெரி சிம்பிள். இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஓகே, we are considering this upward is பாசிட்டிவ் போட்டான்னா ஃபஸ்ட்டு கேஸில் upward velocity கொடுக்குறோம், u கொடுக்குறோம். அப்புறம் டைம் டேக்கன் T1 டு ரீச் த கிரவுண்ட். என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, அப்போது மேலேருந்து கிரவுண்டு போனோன்னா -h இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ut minus half gt ஸ்கொயர் போட்டாச்சு. அப்புறம் தென் த செகண்ட் கேஸ் என்ன, இப்போது டவுன்வோர்டாக த்ரோ பண்ண போகிறோம். அதனால் -h இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கிவன் பை -u கொடுக்குறோம் இன்ட்டு T2 and then g also is minus. Therefore everything is minus in this case. This is equation number 2. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 வச்சு நம்ம இப்போ சால்வ் பண்ணான்னா you can see how it is being solved. ஓகே, அதை இப்போ போட்டான்னா இப்போது என்ன ஆறுது. ஓகே, இந்த கேஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மல்டிப்ளை த்ரூ அவுட் பை T2, செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை த்ரூ அவுட் பை T1, and then add these two equations. You will get this result equal to this what. அப்போ என்ன அது கேன்சல் ஆகுது, இதுதான் கேன்சல் ஆகுது. therefore h is equal to half g T1 T2 சொல்லிட்டு நமக்கு கிடைக்கிறது. ஆனால் நமக்கு தெரியும் இப்போது ஃப்ரீ ட்ராப் பண்ணால் டைம் T3 அப்படின்னா s equal to half gt ஸ்கொயர் போட்டான்னா this is also is equal to
of the T3 square. அதனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? T1 T2 must be equal to T3 squared. போட்டாச்சா? Okay, fine. Now இப்போ வந்து using this particular question we will now try to use the past asked question. என்ன போட போகிறோம்? From the top of the tower a ball is thrown vertically upward which reaches the ground in 6 seconds. அப்படின்னா நம்மளுடைய கேஸ் பிரகாரம் இது வந்து T1 equal to 6 கொடுத்தாச்சு. செகண்ட் வந்து அதே பால் வந்து vertically downward with the same velocity கொடுத்தானா இதனுடைய டைம் T2 equal to 1.5 அப்படின்னா then the third ball is released from the rest அப்படின்னா what is T3 கேட்குறான். இதுக்கு T1 கொடுத்தாச்சு, T2 கொடுத்தாச்சு, நம்ம வெல் நோன் ரிசல்ட் அப்ளை பண்ணால் 6 into 1.5 is 9. therefore T3 squared is 9, T3 is equal to 3 ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. then go to the next question. Your body projected vertically upward with a certain velocity from the top of the tower reaches the ground in T1, and if it is projected vertically downward from the same point with the same speed it reaches T2. Then what is the time taken if it dropped? Now straightforward asking the same well-known result. Is it T1 and T2 and T3? Then we know it T3 is root of T1 T2. Good that. Okay, this is nothing but straightforward asking the direct question on the well-known result. சரி, அவ்வளோதான். ஓகேயா? தேங்க்யூ.